மே 2026 கும்பராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியாகிய சனியை பாதிக்கிற அளவுக்கு முதல் 2 மாசம் 2 வாரம் இருக்கிறார். தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக்ல இருந்து தான் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து 3ஆம் இடத்துக்கு போய் ராசி அதிபதியோட தாக்கத்திலிருந்து விலகிறார். சனியும் செவ்வாயும் சேருவது நல்லதில்லை. அது வந்து ஒரு ஏப்ரல் மாதம் கடைசியிலிருந்தே மே 2 வாரங்களும் சனியோட பாதிப்பு இருக்கு. ஸோ அதனால போக போக மே மாதம் போக போக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி சுக்கிரன் 4ஆம் இடத்திலிருந்து வீடு, வண்டி, வாகனம், தாயார் அது போன்ற விஷயத்துல நல்ல ஒரு பலனை கொடுக்குது. வசதிப்படுத்திக்கக்கூடிய அமைப்புகள், வாழ்வை மேம்படுத்திக்கக்கூடிய அமைப்புகள்லாம் நல்லா இருக்கு. அதை நீங்க யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி புதனும் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சுக்கிரனோட வீட்டில் கணிசமான டைம் மே மாதம் இருக்கிறனால மாணவர்கள் நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு, புத்திசாலித்தனமாக சில டெசிஷன்களை எடுத்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, கணக்கு வழக்கில் எல்லாம் வந்து நல்லா வரக்கூடிய அமைப்பு, அக்கௌண்டன்சி, ஆடிட்டர் லைனில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஒரு டெவலப்மெண்ட்டு அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குதுங்க. அதே மாதிரி ராஜயோகாதிபதி சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துல ஆட்சி பெறுகிறத வந்து ஒரு 2-3 வாரம் தான் இருக்கும். அந்த டைமை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கணும். ஸோ மே 2nd and 3rd and 4th வீக் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கிறனால நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கணும். சூரியன் 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு மாறார். அதுவும் வந்து இடம், வீடு, வண்டி, வாகனம் அது மாதிரி விஷயத்துக்கு நல்ல ஒரு அமைப்பாக தான் இருக்கிறது. பங்குதாரர்களுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள், நண்பர்களுக்குள்ள முதல் இருந்த மாதிரி ஒரு அன்னோனியம் இல்லாமல் கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட், கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆகிற மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக போகக்கூடிய அமைப்பு, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக போய் ஜெயிக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ராஜயோகாதிபதி சுக்கிரன் அருமையான ஒரு அமைப்பில் இருக்கிறனால, அதே சமயத்தில் செவ்வாய்ங்கிற கிரகம் ராசியாதிபதியோட தாக்கத்திலிருந்து விலகி வரனால மே மாதம் போக போக ஒரு நல்ல பலன்கள் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் 7ஆம் வீடுங்கிற மனைவி ஸ்தானாதிபதி, கணவர் ஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துக்கு வந்து சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறதும் நல்லது தான். ஸோ ஓரளவுக்கு கிரக நிலைகள்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பட் ராசி அதிபதி வந்து ராகுவோட தாக்கத்தில் இருக்காருங்கிறது மறந்துடக்கூடாது. திடீர்னு நம்ம சில முடிவுகள் எடுத்து மாட்டிக்கொள்வோம். கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணணும், கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், மூச்சு பயிற்சி பிராணாயாமா பண்ணணும். அது மாதிரி அமைப்புலாம் நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கும் பொழுது எந்த விதத்திலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாக்கங்கள் திடீர்னு தேவையில்லாத ஒரு முடிவுகளை எடுத்து மாட்டிக்கொள்ளாமல் பொறுமையாக எந்த ஒரு விஷயமும் தீர ஆராய்ந்து நல்ல ஒரு அமைப்புகளாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ ராசிதிபதி ராகுவோட இருக்கிறதுனால திடீர் கோவப்படுவது, திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறதுலேருந்து நீங்கள் விலகி நான் சொன்ன அந்த மெடிடேஷன் பிராணாயாமெல்லாம் கொஞ்சம் பண்ணிங்கன்னா மனசு சாந்தமாக, திடீர் அந்த ஓவராக எக்ஸைட் ஆகிறது, ஓவராக கோவப்படுறது அல்லது ஓவராக பயப்படுறதுங்கிற மாதிரி விஷயம் இல்லாமல் பொறுமையும் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக கொடுக்கும். அப்படி